2026ல ஒரு முக்கியமான சேஞ்சஸ்னா சேலரி வாங்கக்கூடிய பெர்சன்ஸ்க்கு நடந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா, அவங்களோட சேலரி எதுவுமே இன்க்ரீஸ் ஆகல. ஆனா டாக்ஸ் மட்டும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்ற மாரி தான் அனௌன்ஸ்மென்ட் இருக்கு. அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா, கார் அதாவது கம்பெனி கார் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருப்போம். ஸோ அந்த காருக்கு வந்து மேக்ஸிமம் முன்னாடி நம்ம எவ்வளோ டாக்ஸபிள் பே பண்ணோம் அப்படின்னா, 2700லேருந்து 3300 வரையும் நம்ம முன்னாடி டாக்ஸபிளா இருந்துச்சு அந்த அமௌண்ட்டுக்கு. ஆனா இப்போ அந்த அதே கார் தான், அதுல தான் நம்ம வந்து டிராவல் பண்ண போறோம். ஸோ அந்த காருக்கு இப்போ எவ்வளோ வந்து டாக்ஸபிள் போட்டிருக்காங்க அப்படின்னா 8,000லேருந்து 10,000 வரையும் டாக்ஸபிளா வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது சேம் யூசேஜ் தான், அந்த காரை தான் யூஸ் பண்ண போறோம். ஆனா டாக்ஸ் மட்டும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஈவிக்கும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஈவி வெஹிக்கிள் யூஸ் பண்ற எல்லாருக்குமே வந்து ஃபர்ஸ்ட் டாக்ஸபிள் ரொம்ப கம்மியாவே இருந்துச்சு. இப்போ அவங்களோட டாக்ஸபிள் எவ்வளோ இருக்கு அப்படின்னா 2,400 5,000 வரையும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இது வந்து ஒரு பேட் நியூஸ்னே சொல்லலாம். சில நல்ல விஷயங்களும் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ கம்பெனி சைட்ல இருந்து கொடுக்குற 5,000 வரையும் வந்து கிஃப்ட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த 5,000க்கு வந்து டாக்ஸ் ஃப்ரீ அப்படின்ற மாதிரி, அதுக்கு டாக்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரி முன்னாடி இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து 15,000 வரையும் கிஃப்ட்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு வந்து டாக்ஸ் ஃப்ரீ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுவுமே ஒரு நல்ல நியூஸ் மாதிரி தான் தெரியுது. அதுக்கப்புறம் ஒரு ஃபேமிலி பேக்கேஜ் கொடுக்குறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஃபேமிலி பீப்புள்ஸ்க்கு இது ஒரு பிக்கஸ்ட் ஒரு அட்வான்டேஜ் அப்படின்ற மாதிரியும் சொல்லலாம். ஏன்னா அவங்களோட சில்ட்ரன்ஸ்க்கு இது வந்து ஒரு எஜுகேஷன் அலோன்ஸ் மாதிரி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ முன்னாடிலாம் ₹100 கொடுத்துருந்தாங்க. இது ப்ராக்டிக்கலா வந்து எந்த ஒரு யூஸ்மே இருக்காது. ஆனா இப்போ வந்து 3,000 பெர் மந்த்துக்கு, அதாவது மந்த்லி 3,000 வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இது வந்து ஒரு சூப்பரான விஷயம். ஸோ ஹாஸ்டல் அலோன்ஸ் கூட ஃபர்ஸ்ட் ₹300 வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ 9,000 ரொம்பவே வந்து பெரிய அமௌண்ட்டா தான் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதுவுமே வந்து ஒரு நல்ல பேக்கேஜ், நல்ல அதாவது சேலரி வாங்கக்கூடிய பெர்சன்ஸ்க்கு வந்து இதெல்லாம் வந்து ஒரு பெனிஃபிட்டான விஷயம் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. அதே மாதிரி ஃபேமிலி எக்ஸ்பென்ஸை மேனேஜ் பண்றவங்களுக்கும் சரி, இது ரொம்ப பெரிய சப்போர்ட்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அடுத்து ஹெச்ஆர்ஏல வந்து சில சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி, இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஹோம் ரெண்ட் அலோன்ஸ் தான் வந்து எல்லாருக்குமே, அதாவது வெளியூர்ல வேலை பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே ஹோம் ரெண்ட் அலோன்ஸ்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பார்ட்ல சில சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னா, முன்னாடிலாம் வந்து சென்னை, மும்பை, கொல்கத்தா, டெல்லி இந்த மாதிரி 4 சிட்டிஸ்க்கு, அதாவது 4 மெட்ரோ சிட்டிஸ்க்கு தான் வந்து 50% வந்து கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனா இப்போ வந்து எக்ஸ்ட்ரா பெங்களூர், ஹைதராபாத், அதே மாதிரி புனே, கோயம்புத்தூர் மாதிரி சிட்டிஸ் கூட வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்க இருக்கிறவங்களுமே வந்து அவங்களோட ஹெச்ஆர்ஏ வந்து கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. ஸோ இதுவுமே வந்து நல்ல ஒரு பெனிஃபிட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனா இந்த அலோன்ஸை வந்து யூஸ் பண்றதுக்குமே வந்து கவர்மெண்ட் ஸ்ட்ரிக்டா வந்து ரூல்ஸ் அண்ட் ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன்னா ரெண்ட் யாருக்கு கொடுக்குறீங்க, அதே மாதிரி அதுக்கான ப்ராப்பரா டிஸ்க்ளோஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரியும், பேரண்ட்ஸ்க்கே நீங்க ரெண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னாலும் அதையும் நீங்க மெயின்டைன் பண்றதுக்கு ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்ஸை வந்து நீங்க சப்மிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ 1 லேக்குக்கு மேல நீங்க வந்து ரெண்ட் எங்கேயாவது பே பண்ணி நீங்க இருக்கீங்க அப்படின்னா அதோட பேன் நம்பரையுமே ரெண்ட் டாக்குமெண்ட்ஸையுமே வந்து நீங்க கம்பல்சரி சப்மிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இல்லைன்னா வந்து ஸ்ட்ரைட்டா டிடிஎஸ்ல தான் வந்து ரெடியூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ்லாம் கொடுக்குறப்ப வந்து ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஆட் பண்ணா மட்டும்தான் வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இந்த பெனிஃபிட்ஸ் கிடைக்கிறப்ப வந்து ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட் சைட்ல இருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ், பேன் கார்டு இது எல்லாத்தையுமே நீங்க சப்மிட் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த கிளைம் பண்ண முடியும். இல்ல டிடிஎஸ்ல இருந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் வந்து ஃபேக் ஹெச்ஆர்ஏ யூஸ் பண்றவங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி பெரிய பெனிஃபிட்ஸ் இருக்கு. அதே மாதிரி சின்ன சின்ன பெனிஃபிட்ஸுமே வந்து இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மீல்ஸ்க்கு ₹200 வந்து டாக்ஸ் ஃப்ரீ கொடுத்துருக்காங்க. மெடிக்கல் சப்போர்ட்டுக்கு 2 lakhs வரை வந்து டாக்ஸ் ஃப்ரீ கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்பவே சின்ன விஷயம் அப்படின்னு பார்த்தாலுமே வந்து டாக்ஸ் ஃப்ரீ அப்படின்றப்ப நம்ம டாக்ஸ் வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம பே பண்றப்போ அது வந்து ஒரு மந்த்லி வந்து பெரிய பேக்கேஜா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுது. ஸோ இதுவுமே சின்ன சின்ன நம்மளுக்கு பெனிஃபிட்ஸா இருந்தாலும் அதுவுமே வந்து பார்க்குறப்போ வந்து கொஞ்சம் பெருசா தான் தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓவரால் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கம்பெனிக்கு பெனிஃபிட்ஸ் இருந்தாலும் அட் த சேம் டைம் கிஃப்ட்ஸுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் வந்து சேலரி பர்சன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃபேமிலி பேக்கேஜுமே வந்து ஃபேமிலி பீப்புள்ஸ்க்குமே வந்து அந்த பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி ஹெச்ஆர்ஏ பெனிஃபிட்ஸ் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. அதே மாதிரி மீல்ஸா இருக்கட்டும், ஹாஸ்டல் அலோன்ஸா இருக்கட்டும், ஸோ இந்த ரூல்ஸ் எல்லாமே வந்து சேலரி பர்சன்ஸ்க்கு பெரிய இம்பாக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஆனாலுமே நம்ம ஓவராலா பார்த்தோம் அப்படின்னா பழைய சிஸ்டம் ரொம்பவே ஃபிளெக்சிபிளா இருந்துச்சு, ரொம்பவே லூஸா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஆனா இப்போ இருக்க சிஸ்டம் வந்து ரொம்பவே ஸ்ட்ரிக்டாவும் ஸ்ட்ரக்சராவும் வெரிஃபையாவும் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அட் த சேம் டைம் பெனிஃபிட்டும் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு இந்த அனௌன்ஸ்மெண்ட் பார்க்கும்போது தெரியுது. ஸோ வந்து ஒரு சைட்ல டாக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுற ஃபீல் இருந்தாலும் இன்னொரு சைட்ல வந்து அலோன்ஸ் மூலமா வந்து ரிலீஃப் கிடைக்குது, பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ ஃபைனலா நம்ம சொல்லணும் அப்படின்னா பிளான் பண்ணவங்களுக்கு இந்த சிஸ்டம் வந்து ஒரு ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ பிளான் இல்லாதவங்களுக்கு தான் வந்து
டாக்ஸ் வந்து பர்டனா தெரியும். ஸோ அதிகமா அதாவது டாக்ஸ் பர்டன் வந்து ஃபீல் வந்து அதிகமா இருக்கும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஸோ ஓவராலா இந்த 2026ல ஏப்ரல் 1ல இருந்து இந்த சேலரி பெர்சன்ஸ்க்குமே வந்து இந்த ரூல்லாம் வந்து சேஞ்சஸ் ஆக போகுது. ஸோ வந்து இது ஒரு ரொம்பவே வந்து ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ண போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாலும், அட் த சேம் டைம் வந்து பெனிஃபிட்டும் கிடைக்குது அப்படின்ற மாரி தான் நம்ம பார்க்குறோம். ஸோ மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனல தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க.